ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான 20 சென்டென்சஸ் டெய்லியும் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸும் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக ஒரு ரிடில் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, நான் எப்போவும் பஸ்ஸில் வேலைக்கு போவேன். நான் எப்போவும் பஸ்ஸில் வேலைக்கு போவேன். இதுக்கு இங்கிலீஷில் ஐ யூஸ்வலி கோ டு ஒர்க் பை பஸ். ஐ யூஸ்வலி கோ டு ஒர்க் பை பஸ் அப்படின்னு சொல்லணும். நான் ஐ எப்போவும் அப்படிங்கிறக்கு யூஸ்வலி சொல்லணும். பஸ்ஸில் வேலைக்கு போவேன். கோ டு ஒர்க் பை பஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் எப்போவும் பஸ்ஸில் வேலைக்கு போவேன் அப்படின்னா ஐ யூஸ்வலி கோ டு ஒர்க் பை பஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் வழக்கமாக அதிகாலையில் எழுந்திரிச்சிருவேன். நான் வழக்கமாக அதிகாலையிலே நேரமாக எழுந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷ் என்ன சொல்லணும்? ஐ யூஸ்வலி வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங். ஐ யூஸ்வலி வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங். நான் வழக்கமாக அதிகாலையில் எழுவேன் அப்படின்னா ஐ யூஸ்வலி வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு ஒரு ஜோடி காலணி வேணும். எனக்கு ஒரு ஜோடியாக காலணி வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷ் என்ன சொல்லணும்? ஐ வாண்ட் அ பேர் ஆஃப் ஷூஸ். ஐ வாண்ட் அ பேர் ஆஃப் ஷூஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளை வருவார் என்று நான் நினைக்கிறேன். நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும்? ஐ திங்க் ஹீ வில் கம் டுமாரோ. ஐ திங்க் ஹீ வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்லணும். நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு திங்க் யூஸ் பண்ணணும். நாளை வருவார் அப்படிங்கிறதுக்கு ஹீ வில் கம் டுமாரோ அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ நாளை வருவார் என்று நினைக்கிறேன் அப்படின்னா ஐ திங்க் ஹீ வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவரை ஆச்சரியப்படுத்தினேன். நான் அவரை ஆச்சரியப்படுத்தினேன். இதுக்கு ஐ சர்ப்ரைஸ்டு ஹிம். ஐ சர்ப்ரைஸ்டு ஹிம் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் தேநீரை விட காஃபியை விரும்புகிறேன். நான் டீயை விட காஃபியை தான் ரொம்ப விரும்புவேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் டீயை விட காஃபி தான் ரொம்ப விரும்புவேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் என்ன சொல்வீங்க? ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ அப்படின்னு சொல்லுங்கள். சிம்பிள் தான், பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. அவனை நான் வெறுக்கிறேன். அவனை நான் வெறுக்கிறேன். அவனை ரொம்ப பிடிக்காது, அவனை ரொம்ப நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐ ஹேட் ஹிம். ஐ ஹேட் ஹிம் அப்படின்னு சொல்லணும். அவனை நான் வெறுக்கிறேன் அப்படின்னா ஐ ஹேட் ஹிம் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு ஒரு சகோதரனும் 2 சகோதரிகளும் உள்ளனர். எனக்கு ஒரு தம்பியும் 2 தங்கச்சியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் 2 சிஸ்டர்ஸ். ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் 2 சிஸ்டர்ஸ். ஒரு பிரதர் இருக்குங்காட்டி அ பிரதர் யூஸ் பண்ணோம். அண்ட் 2 சிஸ்டர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ எனக்கு ஒரு தம்பியும் 2 தங்கச்சிங்களும் இருக்காங்க அப்படின்னா ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் 2 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லை. இதுக்கு இங்கிலீஷில் ஐ டோன்ட் ஃபீல் வெல். ஐ டோன்ட் ஃபீல் வெல் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இவையெல்லாம் வேண்டாம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஐ டோன்ட் வாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஐ யூஸ் பண்ணணும். இவை எல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். ஸோ இதெல்லாம் கோர்வையாக சேர்த்துனோம்னா ஐ டோன்ட் வாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் எளிதாக ஒப்புக்கொள்ள முடியாது. என்னால்
எளிதாக ஒப்புக்கொள்ள முடியாது. இதுக்கு ஐ காண்ட் அட்மிட் இட் ஈஸிலி, ஐ காண்ட் அட்மிட் இட் ஈஸிலி அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் தினமும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன், நான் தினமும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ எவ்ரிடே, ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ எவ்ரிடே அப்படின்னு சொல்லுங்க. இங்கே நான் அப்படின்னா ஐ எப்பவும் போல் யூஸ் பண்ணுவீங்க. தினமும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரிடே யூஸ் பண்ணணும். உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கோர்வையாக சேர்த்து ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ எவ்ரிடே அப்படின்னு சொல்லணும். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் தினமும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் திங்கிங் ஆஃப் யூ எவ்ரிடே அப்படின்னு சொல்லுங்க. இஃப் தேர் ஆர் 3 apples and you take 2, how many apples do you have? இதுக்கு என்ன ஆன்சர்னு கெஸ் பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன், இதை கேட்டு நான் மிகவும் வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் வெரி சாரி டு ஹியர் திஸ், ஐ ஆம் வெரி சாரி டு ஹியர் திஸ் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட், நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் ஒப்புக்கொள்கிறேன். இதுக்கு இங்கிலீஷில் ஐ அக்ரி வித் யூ, ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லணுங்க. ஓகே நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஐ அக்ரி வித் யூ, ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லுங்க. ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு குற்றம் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் அ கன்விக்ட், ஐ ஆம் அ கன்விக்ட் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் எப்படி இருக்கீங்க, நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அதை இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி, ஹவ் ஆர் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கணுங்க. நெக்ஸ்ட், நான் உன்னை எப்படி நம்புறது, நீ சொல்கிற ஓகே ஆனால் நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்போம். அதை இங்கிலீஷ் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹவு கேன் ஐ பிலீவ் யூ, ஹவு கேன் ஐ பிலீவ் யூ அப்படின்னு சொல்லுங்க. இங்கே எப்படி நம்புவது அப்படிங்கிறதுக்கு ஹவு, எப்படி அப்படின்னு கேட்குறங்காட்டி ஹவு அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும் இங்கிலீஷில். நெக்ஸ்ட், அவர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், அவங்க ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை ஹி கம்ஸ் ஆஃப் குட் ஃபேமிலி, ஹி கம்ஸ் ஆஃப் குட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுங்க. அவர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஹி கம்ஸ் ஆஃப் குட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டாம், மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டாம், மற்றவர்களை இன்னொருத்தவங்கள நம்பி இருக்கக்கூடாது, எப்பயுமே இன்னொருத்தவங்கள சார்ந்தே வாழ்ந்துட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டு நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், டு நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டாம் அப்படின்னா டு நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னா, உடனே அவன் ஓடிவிட்டான், உடனே அவன் ஓடிவிட்டான். இதுக்கு என்ன ஆன்சர் வேணும்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.